ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கண்டு அதிலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் எங்கள் இருதயத்தை தாழ்த்தி உம்மை நோக்கி நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய பாடல்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய ஸ்தோத்திரங்களை நீர் ஏறெடுத்து எங்களுடைய எல்லா விதமான துதிகளை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக. இந்த காலையிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லோய் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்று
எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்த தேவன், இன்றைக்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்து வந்த அவருடைய கிருபையை நினைத்து கர்த்தருக்கு இந்த காலை வேளையிலே அவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I want to say. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord, for all you've done in my life. You took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்கள், நன்மைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 11 மாதங்கள் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே
உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். For our morning meditation, we are going to read from Mark's Gospel chapter 5 and verse 36. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. As soon as Jesus heard the word that was spoken, he said unto the ruler of the synagogue, Be not afraid, only believe. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. Be not afraid, only believe. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட தைரியமூட்டும் வார்த்தைகள். இந்த காலையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. Fear not, only believe. Jesus Christ is the master of all hopeless situations. நம்பிக்கை இல்லாத எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை ஜெயித்து நிற்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவரை எதிர்நோக்கி வந்த முடியாத நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை ஜெயித்து நின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Jesus was able to be victorious over diseases. He was able to be victorious over demons. And now he is facing the final enemy of human mankind. மனிதனுடைய ஒரு சத்ரு, கடைசி சத்ருவை அவர் சந்திக்கிறார். அதுதான் மரணம். Jesus overcame demon possessions. Jesus overcame diseases. Now Jesus is overcoming death. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசங்கள் அவ்வப்போது கலங்கி நின்றாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் உள்ளவனாயிரு என்று எவ்விருவை குறித்து இங்கு வாசிக்கிறோம். Jesus addressed Jairus, who was the ruler of the synagogue, by saying and strengthening him, Be not afraid, only believe. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பிரியப்படுத்துவது நம்முடைய விசுவாசம் மட்டுமே. ஏனென்றால் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை நம்மால் மாற்ற முடியாது, அது அவரால் தான் மாற்ற முடியும். நம்முடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை அவர் மாற்றுவதற்கு உங்களுடைய என்னுடைய விசுவாசம்தான் கர்த்தராகிய இயேசுவை அதை செய்ய வைக்கிறது. We cannot change our hopeless situations, but our faith can make God change our hopeless situations. And that is what we read today. What happened in the life of this ruler of the synagogue, Jairus. எவ்விருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத மரணமுள்ள ஒரு சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நம்பிக்கையுள்ள பிரகாசமான எதிர்காலமாக மாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்விருவனுடைய விசுவாசத்தை இந்த காலை வேளையிலே
நமக்கு இருக்கும் நேரத்திலே நாம் தியானித்து நம்முடைய முடியாத சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்து முடியும்படியாக செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். This father who had a daughter was sick unto death. எவிரு என்ற தகப்பன் அவருடைய 12 வயது மகள் மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 12 வயது சிறுமிக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். இங்கு இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்ட ஒரு பெரிய அற்புதத்தை வாசிக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாசமானது எப்படி அது பலவிதமான கட்டங்களுக்கு வழியாக செல்கிறது என்பதை கவனிக்கப் போகிறோம். The greatest miracle that happened here is the Lord Jesus healing that little daughter from death. But above everything, what we have to observe is the different phases of faith in the life of Jairus. இந்த காலை வேளையிலே எவருடைய வாழ்க்கையிலே 3 விதமான விசுவாசத்தின் கட்டங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Let me bring to you this morning, in this particular miracle that Jesus performed, the 3 important phases of faith in the life of Jairus. Number 1, we could find the formation of faith in Jairus. And number 2, we can find the faltering faith in the life of Jairus. And finally, we can find the fruit of the faith of Jairus. தமிழில் உங்களுக்காக சொல்லுகிறேன். இயேசுவை பார்க்க வந்த எவ்விருவினுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படி உருவானது, இரண்டாவதாக அந்த உருவான விசுவாசம் எப்படி தடுமாறினது என்பதை வாசிக்கலாம். மூன்றாவதாக அந்த தடுமாறின விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி நிறைந்த விசுவாசமாக எப்படி மாற்றினார். The faith that was formed faltered in the middle, but it gave fruit in the end, and that was the Lord Jesus Christ doing miracle. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி உருவாக்கப்படுகிறது, நாம் சில நேரத்தில் எப்படி விசுவாசத்திலே நாம் தடுமாறுகிறோம், ஆனாலும் கடைசியிலே ஆண்டவர் நம் விசுவாசத்தை கனி நிறைந்த விசுவாசமாக நம்மை நிற்கும்படியாக செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let's go into the word of God this morning, that God can do impossible things for you by your faith. உங்களுக்கு கர்த்தர் முடியாத காரியங்களை உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக அவர் முடியும்படியாக செய்வார் என்ற காரியத்தை இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். Number 1, let's read verse 22 of Mark chapter 5. மார்க்கு 5ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, And behold, there cometh one of the rulers of the synagogue, Jairus by name, and when he saw him, he fell at his feet. இயேசு கிறிஸ்து அப்பொழுதுதான் ஒரு மனிதனை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கிவிட்டு படவில் ஏறி கப்பர்நகமுக்கு வந்திருக்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவை காணும்படியாக வருகிறார்கள். We see crowds of people thronging Jesus to receive something from him. திரளான கூட்ட ஜனங்கள் இயேசுவை பார்க்க அங்கு வரும்பொழுது எவிரு என்ற ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசுவை நோக்கி அவன் ஓடி வருகிறான். அவன் இயேசுவை நோக்கி வந்து இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்திலே அவன் விழுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Who is this man Jairus?
இந்த வசனம் சொல்வதுபடியாக he is the ruler of a synagogue. ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாக இருக்கிறார். he is not a priest. அவர் ஒரு ஆசாரியன் அல்ல. ஆனால் ஜெப ஆலயத்திலே நடக்கிற பல காரியங்களிலே இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. நம்பிக்கை உள்ளவன் ஜபங்கள், ஆராதனைகள் போன்ற காரியங்களை ஜெப ஆலயத்திலே நடத்துகிற ஒரு நபராக இருந்திருக்கலாம். தன்னுடைய சொந்த மகள் மிகவும் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் பலவிதமான ஜபங்களை செய்திருப்பான் என்று நினைக்கிறேன். பலவிதமான காரியங்களை தன்னுடைய சொந்த மகளுக்கு அவன் பரிசோதித்திருப்பான் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை நோக்கி அவன் ஓடி வருகிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். There is a faith that is formed in the heart of Jairus. எவ்விரனுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மேல் உள்ள ஒரு விசுவாசம் உருவாகிறதை பார்க்கிறோம். பல காரியங்களிலே நம்பிக்கை வைத்திருந்தான். இந்த நேரத்திலே இருதயத்திலே இயேசுவின் மேல் ஒரு விசுவாசம். அநேகர் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். அநேகர் இயேசு தொடுகிறார். அநேகர் சொஸ்தம் அடைகிறார்கள். லெட் மீ ஆல்சோ கோ. நானும் இயேசுவை போய் பார்த்து என் மகளுக்கு ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உருவாக்கப்பட்டவனாக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறதை வாசிக்கிறோம். அவனுடைய விசுவாசத்தின் உருவாக்குதல் ரெண்டு விதத்திலே பார்க்கலாம். Let us see how the formation of faith happens in Jairus' heart. First of all, we see the direction of his faith. And number two, we are able to see the depth of his faith. முதலாவதாக அவருடைய விசுவாசத்தினுடைய திசை மாறுகிறது. பல காரியங்களிலே தன்னுடைய கண்களையும் தன்னுடைய இருதயத்தையும் வைத்திருந்த யவீரு திசை மாறி இயேசுவின் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் அவருக்கு இருந்தது. He was a man who had power, privilege, prestige, position and prominence in life. தன்னுடைய வாழ்க்கையிலே சொத்து, சுகங்கள், நல்ல பெயர், பல காரியங்களை அந்த சமுதாயத்திலே உண்மையுள்ள மனிதனாய் இந்த யவீரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி தன்னுடைய கண்கள் திரும்புகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய கண்கள், விசுவாச கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாசம் உருவாகுகிறது. இரண்டாவதாக, we are able to see the depth of his faith. அவருடைய விசுவாசத்தின் ஒரு ஆழத்தை நாம் வாசிக்கிறோம். அநேக சந்தர்ப்பங்களை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு அநேகரை தொட்டால் சுகமாவார்கள். என் சிறு மகளையும் இயேசு வந்து தொட்டால் சுகமாவார்கள் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். What is the depth of his faith? He has come to the end of his own abilities. தன்னுடைய சொந்த முயற்சிகளின் முடிவுக்கு வந்துவிட்டார். இப்பொழுது அவருடைய முடிவுகளுக்கு எல்லாம் அவர் நிறைவு செய்து இயேசுவை நோக்கி ஆழமாக விசுவாசிக்க இயேசுவை நோக்கி வருகிறார். Jairus is now directing his faith, the depth of his faith on Jesus Christ. The little and the small faith of Jairus is becoming more and more deeper and deeper on Jesus. சிறுமையாக இருந்த அந்த விசுவாசம் எவருக்குள்ளாக ஆழமாக இயேசுவின் மேல் பதிக்கப்படுகிறதை வாசிக்கிறோம். He leaves everything and travels far to see Jesus. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி தன்னுடைய விசுவாசம் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்குள்ளாக உங்கள் சூழ்நிலைகள் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் நீங்கள் பதியுங்கள். Turn your direction on Jesus. Have the faith deep in Jesus that he can do everything for you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இரண்டாவதாக எவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். We are going to read about the second phase in the life of Jairus. முதலாவதாக the formation of faith, and number 2 we can call it faltering faith, தடுமாறுகிற விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். We will read Mark chapter 5 and verse 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். While he yet spake, there came from the ruler of the synagogue's house certain which said, Thy daughter is dead. Why troublest thou the master any further? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த எவ்விரு வந்து தன்னுடைய கால்களில் விழுந்து தன்னை அழைத்தபோது Jesus agreed to go with him. இயேசு இப்பொழுது எவ்விரோடு கூட ஜெய்ரஸுடைய வீட்டுக்கு போகிறார். இருவரும் அந்த சாலையிலே they are moving towards the house of Jairus. வழியில் என்ன நடக்கிறது என்றால் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டு சுகத்தை பெறுகிறாள். அந்த பகுதியை நீங்கள் வாசித்தால் நீங்கள் அந்த சந்ததியை, அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவள் சுகமான பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னிடத்திலிருந்து ஒரு சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டது என்பதை அறியும்படியாக அங்கு நிற்கிறார். இருவரும் நடந்து போகிறார்கள். திரளான கூட்டம் இயேசுவுக்கோடு கூட சுற்றி இருக்கிறது. Jairus is standing next to Jesus. What's happening is there is a delay. வீட்டிலே 12 வயது சிறுமி மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து சுகமாக்க நடந்து கொண்டு போகும் பொழுது there is a hindrance in the middle. ஒரு தடை அங்கு வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 விதமான தடையை எவ்விரு சந்திக்கிறார். முதலாவது hindering situations, இரண்டாவது ஒரு hopeless situation. அவர் இயேசுவோடு கூட வீட்டுக்கு இயேசு வருகிறார் என்று போகும் பொழுது நடுவிலே வந்த இந்த 12 வயது வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, she delayed the time of going to the house of Jairus. அந்த நேரம் தாமதமாக எவருடைய இருதயத்திலே விசுவாசம் தடுமாற ஆரம்பிக்கின்றன. மனதில் அவர் என்ன யோசித்தார்? Jesus agreed and he is coming with me, but every minute Jesus is delay is a danger for the daughter. இயேசு கிறிஸ்து தாமதம் பண்ண வீட்டிலே தன்னுடைய மகளுடைய உயிர் அங்கு கேள்விக்குறியாக மாறுகிறது. இயேசுவிடம் அவன் பேசிக்கொண்டு என்ன நடக்க போகிறது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இதோ ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே ஒருவன் வந்து சொல்லுகிறார், டோன்ட் ட்ரபிள் த மாஸ்டர். இனிமேல் ஏன் போதகர் நம்ம வீட்டுக்கு வர வேண்டும்? உன் மகள் மரித்து போய்விட்டால் லெட் அஸ் கோ, நாம் வீட்டுக்கு செல்வோம் என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, a faith that is not tested cannot be trusted. ஒரு விசுவாசம் சோதிக்கப்படவில்லை என்றால் அந்த விசுவாசத்தை நம்ப முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் உருவாகினது. அந்த விசுவாசத்திற்கு ஒரு தடுமாற்றம். லார்ட் ஜீசஸ் இஸ் டிலேயிங். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை ஆரம்பித்து ஜெபிக்கும் பொழுது உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இதை எனக்கு செய்து விடுவார் என்று மிகவும் உற்சாகத்தோடு நாம் காணப்படுவோம். ஆனால் நடுவிலே தடைகள் வருகின்றன. The greatest hindrance for anybody who has faith in Jesus is delay. எதை வேண்டுமானாலும் நாம் சகித்துக் கொள்ளலாம்.
தாமதத்தை நம்மால் சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, ஊழியத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் அடிக்கடி வருகிறது. அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அவர் ஃபெய்த் ஃபால்டர்ஸ், நாம் தடுமாறுகிறோம். எவ்வாறு தடுமாறுகிறார்? ஒரு ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து அவனுடைய காதிலே சொல்கிறார்கள், இனிமேல் எஜமானை, இனிமேல் இயேசுவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. 36ஆம் வசனத்தில் இயேசு அதை கேட்கிறார். இயேசு அதை கேட்டு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். That is called as the fruit of faith. முதலாவது the formation of faith. இரண்டாவதாக the faith starts faltering because of situations. தடைகள், தாமதங்கள், சோர்வுகள் வரும்பொழுது இந்த விசுவாசத்தை விட்டு போய்விடலாமா, இனிமேல் இது என் மகனுக்கும் மகளுக்கும் நடக்காது என்று சோர்ந்து விசுவாசத்தை விட்டுவிட்டு வேற எதையாம் பார்க்கலாம் என்று நாம் தடுமாறும் பொழுது நாம் சொல்லுகிற காரியங்களை இயேசு ஒட்டு கேட்கிறார். Sometimes Jesus overhears what we speak to other people. கணவன் மனைவியிடம் சொல்வது, இனிமேல் நம்முடைய பிள்ளைக்கு ஒன்றும் நடக்காது, அவர்கள் புலம்பும் போது இயேசு அதை கேட்கிறார். இயேசு இங்கு கேட்டு உடனடியாக சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் மட்டும் உள்ளவனாக இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எவ்விருவை அவர் தைரியப்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் இந்த ஜெயரஸ் எவ்விருவில் போல உங்களுடைய மகன் மகளுடைய விஷயமாக, உங்கள் எதிர்காலத்தின் விஷயமாக விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருக்கலாம். You are faltering, wavering, oscillating because of the rising situations that are against you. எதெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அதற்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, be not afraid, only believe. உங்க காதுகளிலே இயேசு சொல்லுகிறார், only believe. விசுவாசம் உள்ளவளாக இன்றைக்கு இரு. ஏன்? உங்கள் விசுவாசத்துக்கு கர்த்தர் ஒரு கனியை தர விரும்புகிறார். Jesus is in the process of bringing the fruit of the faith of Jairus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். We cannot run against the schedule of God. ஆண்டவருடைய கால திட்டத்துக்கு மீறி நம்மால் ஓட முடியாது. Because God is not bound by our constraints. நம்முடைய காலகட்டத்துக்கு கர்த்தர் உடன்பட்டவர் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The delays of life come to us that our faith may be strengthened. வாழ்க்கையிலே வருகிற தாமதங்கள் நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படத்தக்கதாக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலம் வரும்பொழுது நாம் அசைவதை பார்க்கிலும் கர்த்தர் தீவிரமாக அசைந்து உங்கள் காரியங்கள் நிறைவேற்றுவார். அதை தான் இங்கு வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். When his faith was faltering, there were hindering situations, there were hopeless situations for him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 37ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். Let us read verse 38. மூன்றாவது பாருங்கள், verse 38. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு. And he cometh to the house of the ruler of the synagogue, and seeth the tumult, and them that wept and wailed greatly. வழியிலே நடந்து கொண்டு வந்தார். இப்பொழுது ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்குள்ளாக வந்து விட்டார். Jesus now has reached the house of Jairus. Why? To honor his faith, to show the fruit of his faith.
அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஜீசஸ் இஸ் வாக்கிங் வித் யூ. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு இயேசுவோடு கூட தடுமாறி நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்திலே, உங்கள் வீட்டுக்குள்ளாக இயேசு வருகிறார். He almost reached the house of Jairus. வெளியிலே அங்கு சந்தடி பண்ணுகிறவர்கள், மோனர்ஸ் அநேகர் வந்து மரண செய்தியை கேட்டு அங்கு ப்ரொஃபஷனல் மோனர்ஸ் அங்கு வந்து அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது இயேசு பார்த்தார். ஒன்றும் பேசவில்லை. எவருடைய வீட்டிற்குள்ளாக சென்று அங்கேதான் கர்த்தர் பெரிய காரியங்களை எவருவுக்காக செய்கிறார். என்ன செய்கிறார்? எப்படி எவருடைய விசுவாசத்தின் கனியை இயேசு காண்பிக்கிறார்? முதலாவதாக, he confirmed the faith of Jairus by his words. இரண்டாவது, he confirmed the faith of Jairus by his works. அவருடைய வார்த்தையாலும் அவருடைய கிரியையாலும் இயேசு கிறிஸ்து எவருடைய விசுவாசத்தின் கனியை அவருக்கு காண்பித்தார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பற்றி நிற்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தினுடைய கனியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய கிரியையினாலும் உங்களுக்கு காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். Let us read Mark chapter 5 and verse 39. மார்க் 5:39 நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். And when he was come in, he said unto them, Why make ye this ado and weep? The damsel is not dead, but sleepeth. I want to draw your attention to the words of Jesus. இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன். இயேசு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த பிள்ளை மரிக்கவில்லை, இந்த பிள்ளை நித்திரையாயிருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வைக்கு காரியங்கள் மரித்ததை போல காணப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்களுக்கு காரியங்கள் அவைகள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கின்றன. அதை எழுப்பி விடும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். Jesus was confirming the faith of Jairus by his words. அவர் என்ன சொல்கிறார் எவரை பார்த்து? அநேக காரியங்களை எவருவே நீ வழியிலே கேட்டுக்கொண்டே வந்தாய். Don't believe what you heard. அநேக காரியங்களை நீ அறிந்திருக்கிறாய். Don't believe all what you have known. அநேக காரியங்களை நீ பார்த்து கொண்டு வருகிறாய். Don't believe what you see. நீ பார்த்ததையெல்லாம் நீ நம்ப வேண்டாம். அநேக காரியங்களை நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒன்றையும் நீ நம்ப வேண்டாம். Whatever you heard, whatever you know, whatever you see and whatever you think, don't believe that. Only believe me. என்னை மட்டும் விசுவாசி. உன்னுடைய சூழ்நிலைகள் பல காரியங்களை உனக்கு காண்பிக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு அநேக காரியங்களை நாம் கேட்கும்படியாக செய்யும். அநேக காரியங்களை நாம் யோசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எவரை பார்த்து சொன்னார்? Keep believing me. Only believe and keep believing me. இதுதான் இயேசுவுடைய வார்த்தைகள். அங்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது. ஏன்? என் மகள் மரிக்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். என்னுடைய மகளானவர் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையால் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை அவருடைய வார்த்தையால் உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? Believe on me and keep believing on me. என்னை விசுவாசித்துக் கொண்டே இரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He not only confirmed his faith by his words, he confirmed his word by his work. அவருடைய வார்த்தையை கிரியையால் நிரூபித்து எவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். Let us read verse 41.
41ஆம் வசனத்தை உங்களுக்காக கடைசியாக வாசிக்கிறோம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். And he took the damsel by the hand and said unto her, Talitha cumi, which is, being interpreted, Damsel, I say unto thee, arise. 42ஆம் வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். And straightway the damsel arose and walked. He not only spoke, but Jesus confirmed by his work. ஒரு அற்புதத்தின் கிரியையை இயேசு செய்கிறார். என்ன செய்தார்? அந்த சிறுமியின் கரத்தை பிடித்து தலித்தா குமி என்று அவர் சொல்லுகிறார். ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ல அரைஸ் லிட்டில் lamb, சிறிய ஆட்டுக்குட்டியே நீ எழும்பு என்று அன்பாக அந்த சிறு பெண்ணை பார்த்து இயேசு சொல்வதாக நாம் வாசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், கிரியையை உங்க வாழ்க்கையில நான் செய்வேன். I will perform a miracle for you. அவ்வளவு தூரம் என்னை தேடி எவரு வந்தான், என் மேல் விசுவாசம் கொண்டான். விசுவாசம் அந்த வழியிலே தடுமாறினது. கடைசியாக இயேசு விசுவாசத்திற்கு அவர் கனியை தந்தார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் கனியை இயேசு நமக்கு தர விரும்புகிறார். என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். என் வார்த்தையை முடிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு கர்த்தர் சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் நினைக்கிறபடியான வழிகள் அல்ல, அவருடைய வழியின்படியாக அவர் அதை செய்வார். He will always do miracle which your eyes cannot believe, but not by the way that you think or you want to see, but he has his own ways and plans for you, brother and sister. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகாமல் இருங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், keep believing me, be not afraid. அங்கு இயேசு கிறிஸ்துவையும் எவ்வொருவரையும் அவர்கள் கேலி செய்தவர்கள் கர்த்தருடைய காரியத்தை பார்த்தார்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் அற்புதத்தை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும் காலம் வந்துவிட்டது. கர்த்தரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, it may be a stagnant situation, it may be a situation that is dead, முற்றுப்புள்ளி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்று சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் விருத்தியடைய செய்து உங்கள் விசுவாசத்தில் உங்களை வல்லவனாக கர்த்தர் மாற்றி நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து அற்புதத்தை செய்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார். தனிமையாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am with you, be not afraid. பயப்படாதே. எவ்விருவுக்கு செய்த அற்புதத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் கண்களை மூடுங்கள். ஒருவேளை எனக்கு உங்கள் சூழ்நிலை தெரியாமல் இருக்கலாம், இயேசுவுக்கு உங்களுடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தெரியும். Jesus is the master of hopeless situation. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே சில நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகள் விசுவாசத்தை தடுமாற செய்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, சீக்கிரமாக அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் வேண்டிக் கொள்ளும் காரியங்களிலே கர்த்தர் தாமே
விசுவாசத்தின் கனியை அவர்கள் பார்க்கும்படியாக செய்யும். Lord, honor their faith today, Lord. Lord, as they are sailing the ship of faith, விசுவாசத்தின் படகிலே அவர்கள் ஏறி உம்மோடு கூட இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் அவர்களை ஆண்டவரே பார்க்கும் பொழுது, இயேசு நீ அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் தனிமையாக இருக்கலாம், எதிர்காலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சோர்ந்து போய் காணப்படலாம், வியாதியோடு கூட பலவீனத்தோடு காணப்படலாம். எனக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று சலித்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் உண்மை பற்றி கொள்ளும்படியாக அவளை நீ தைரியப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே ஆண்டவரே பார்ட்டிசிபேட் பண்ணும், கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஆசீர்வதியும், பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவராக